ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுத் இந்தியன் ஸ்டைலில் மோர் குழம்பு காய் போடாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பாசிப்பருப்பும் புடலங்காயும் போட்டு பொரியலும் வஞ்சர மீன் வறுவலும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைட் டிஷ் மோர் குழம்புக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நார்த் இந்தியன் ஸ்டைல் மோர் குழம்பு கடி பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கடலை மாவு சேர்த்து பண்ணுவாங்க. நாம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் கடலை மாவு சேர்த்து பண்ண மாட்டோம். நார்த் இந்தியன் ஸ்டைல் மோர் குழம்புக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடி பக்கோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில். வாங்க இப்போ சவுத் ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பும் புடலங்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் 4 விசில் போல் விட்டு எடுத்துக்கிறேன். 1 கப் தயிரும் தண்ணியும் சேர்த்து பீட்டரில் நல்லா பீட் பண்ணி அதை ஒரு மோர் மாதிரி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் வேணாலும் கடைஞ்சிக்கலாம், இல்லையா இந்த மாதிரி நீங்கள் பீட்டர்லேயுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மோராக கலக்கி எடுத்துக்கலாம். நல்ல புளிப்பு தயிராக இருந்ததுன்னா மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புளிச்ச தயிரில் உடம்புக்கு தேவையான குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. தயிர் புளிப்பு தயிர் இல்லைன்னா வெறுமன தயிர் சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி மோர் குழம்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி விதைகள், மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் மில்க்கு கூட இதை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்தும் போது நம்மளுக்கு மோர் குழம்புக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். இது 2 மணி நேரம் போல் இப்போ ஊறிடுச்சு அரிசி பருப்பு எல்லாமே. இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டுக்குவோம். இது கூட இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம், ஜீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதில் நம்ம காய் சேர்த்தாமல் ப்ளைனாக மோர் குழம்பு தான் வச்சுருக்கோம். அதனால நான் எந்த காயும் சேர்த்தலை. நீங்கள் வீட்டில் தயிர் மீதியாக இருந்தால் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் மோர் குழம்பாக செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரே மாதிரி மசாலா போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாக செய்யும்போது உடம்புக்கும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால என்னென்னா நம்மளுக்கு மோர் குழம்பு ப்ளைனாக உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா? மஞ்சள் சேர்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். அரிசி, பருப்பு, தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த பேஸ்ட்டை நம்ம கடைஞ்சிட்டு வந்த மோர் கூட சேர்த்துக்குவோம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் தனியாக மோரை அப்படியே நீங்கள் குழம்புல சேர்க்கும் போது என்ன ஆகும்னா பிரிஞ்சு போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, மோர், இதுலேயே நீங்கள் தேவையான அளவு உப்பும் கூட வேணால் போட்டுக்கலாம். உப்பு, தண்ணி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மிக்சரை நீங்கள் சேர்த்துங்க. நம்ம எப்படி ரசம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு நுரை கட்டின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், கொதிக்க விட மாட்டோம். அதே மாதிரி தாங்க மோர் குழம்பும் கொதிக்க விடக்கூடாது. சிம்மிலேயே வச்சுட்டு நம்மளுக்கு குழம்பு சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விடக்கூடாது. என்னோட ஃப்ரெண்டு திருச்சூரில் இருக்காங்க. அவள் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, எந்த ரெசிபி பண்ணாலுமே அடுப்பிலிருந்து இறக்கும்போது அதுக்கு மேலே ஒரு 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் விடுவாங்களாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி இந்த மோர் குழம்புக்கும் நீங்கள் இறக்குற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 சொட்டு மேலே தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொத்தமல்லி தலைகளை கிள்ளி போட்டு எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மோர் குழம்பு ரெடி.
இப்போ புடலங்காய் பொரியலுக்கு நம்ம எப்பயும் போல தான் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயில். கடுகு, உளுந்து எல்லாமே பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இதில் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகா வேணாலும் நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்க புடலங்காய், பாசிப்பருப்பு ரெண்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி இருக்குது. தண்ணி சுண்டுற வரைக்கும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் மூடி போட்டு வச்சுருவோம். இரும்புக்கல்ல எண்ணெய் சேர்த்து வஞ்சர மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். சிக்கன், மட்டன், மீன் எது வாங்கினாலுமே சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவி எடுத்துருவேன் நான். நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள், எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவரு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பெரட்டி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் பூவை மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் என்னுடைய லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.